இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சுப்பா. என்ன நிம்மதி? இவ்வளவு நாளும் கற்பனையில தான் உங்களோட குடும்பம் நடத்தி கனவுல புள்ள குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேதானே அது நடக்க போகுது. அப்படியா? சரி, உன் கனவுல நான் என்னென்ன செஞ்சேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. அதெல்லாம் இப்பவும் செஞ்சிடறேன். வெக்கம் கூட வருமா உனக்கு? இது இருக்கா உன் கனவுல? இது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயோ, யாராவது வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிருக்க போறாங்க. வெடிகுண்டா? வெங்காயத்தை வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. நீ சும்மா இரு. ஓ, டேப் ரெக்கார்டர். வெரி குட். மணமக்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய நன்றி எனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ஆதாரம் 12 மணி அவகாசத்துக்குள்ள என் கைக்கு வந்தாகணும். அது வரைக்கும் என் ஆட்கள் உங்களை நிழல் மாதிரி தொடருவாங்க. தப்பிக்க முயற்சி செஞ்சா அநியாயமா உன் உஷாவுடைய வாழ்க்கை வீணா போயிடும். ஐயோ, என்னங்க இது? புது மாதிரியா மிரட்டுறேன். புதுசா கல்யாணம் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஒரு அபசகுணமா? எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத. ஒரு வேலை செய்வோமா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இடத்த மாத்திருவோமா? இங்க ஒரு பையன் வந்து தொந்தரவு பண்ண முடியாது. ஒரு பையன் வர சான்ஸ் இருக்கு. யாரு? நமக்கு பறக்க போற பையன். ரூம் பாய். வரமாட்டானே. டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு தொங்க விட்டானே. ஐயோ, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. காத்தே வராது. வேணா ஜன்னலை திறந்து விட்டுறேன். காத்தாவது வரும். திறந்து விட்டுமா? ஐயோ, என்னங்க இது? எனக்கு என்னமோ அந்த ரெட் லைட்டை பார்த்தா பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நீ சும்மா இரு. சார், குட் மார்னிங் சார். சாரி, சில்லற இல்லப்பா. அது இல்ல சார், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் இன்னும் 8 மணி நேரம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறேன். சார், சிக்னல் விழுந்தாச்சு. தண்ணி எடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க. இந்த கிச்சன் சிக்கன்ல இருந்து வந்திருக்கு. கிச்சன்ல இருந்தா சிக்கன் வந்திருக்கு. சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தடவை சாப்பிட்டா போதும். ஓஹோன்னு இருக்கு. என்ன இருக்கு? எல்லாம் மெனுல இருக்கு. சார், கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. யார வந்து அனுப்பிச்சது? யாரு? நீங்க தான் சார் கூப்பிட்டீங்க. நான் கூப்பிட்டேன். விளையாடுறீங்க. ஒருத்த 12 மணி நேரம் தான், ஒருத்த 6 மணி நேரம் தான், நீ 1/2 மணி நேரம் தலை உடம்புல இருக்கா தெரியுமா? சார், இன்னும் 1/2 மணி நேரத்துல கிச்சனை அடைச்சிருவாங்க. அதுக்காகத்தான் சொல்ல வந்து நீங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. நீ அந்த கூட்டத்தை சேர்ந்த வண்டியா? நான் சர்வர் கூட்டத்தை சேர்ந்தவன் சார். சார், பிளேட் எல்லாம் உடைச்சு பிடிக்கும் சார். சாரி, நீங்க பில்லுல சேர்த்து போட்டுருங்க. நான் கொடுத்துறேன். வணக்கம் சார். பிளேட் உடைஞ்சதுக்கு பில்லுல போட்டுருவீங்க. ஆனா என் பல்லு. சாரி, ஐம் ரியலி சாரி.
சார் வந்ததுல இருந்தே ரொம்ப சூடா இருக்கீங்க, என்ன செட்டப் ஆகலையா? யோ, இது என் ஒய்ஃபியா? வணக்கம் வணக்கம். ஒன்னும் ஆர்டர் பண்ணலையா? வேற வேற ஆள் அனுப்புறேன் சார். நமச்சிவாயம். இன்னைக்கு ராத்திரி எங்க தங்குறது? இங்கேயே தங்கலாம். இங்கே வா. என்ன உலகம் உருண்டேன்னு தெரியாத அவனுக்கு? இந்த நெருக்கடியான நிலைமையில கூட கிண்டல. கிண்டல் இல்ல, கொஞ்சம் தள்ளு. உஷா கண்ணு, ஆபத்து எங்க போனாலும் நம்மளை துரத்திட்டு வருது. அதை இங்கேயே உட்காந்து நிம்மதியா சந்திச்சிருவோமே. நீங்களா ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்களே? நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போற? பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ்க்கு போன் பண்ணு. ஒரு 4-5 போலீஸ்காரங்களை படுக்கையை சுத்தி நிறுத்திட்டு சர்ச்சை நைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம். அறிவு கட்ட புத்தி. என்ன ஆனந்த், இன்னும் தூங்கலையா? இல்ல, இத்தனை நாளும் தனியா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப உன் கூட சேர்ந்து தூங்கலாமேன்னு காத்துட்டு இருக்கேன். கிணத்து தண்ணி ஆத்து வெள்ளம் எங்கேயும் கொண்டு போயிடாது. பெட்ஷீட் இருக்கு, போத்தீங்க, தலைவாணி இருக்கு, கட்டி பிடிச்சு தூங்குங்க. அடிப்பாவி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக லோலோன்னு ஊரெல்லாம் அலைஞ்சு கடைசியா இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இப்படி காலம் வர்றியா நீ? உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஜன்னியே வந்தாலும் பரவாயில்ல, நான் குளிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சியே. இப்ப என்னாச்சு உனக்கு? எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? இப்ப வர வைக்கிறேன். தப்பிச்சிட்டோங்கிற திமிர்ல இருக்கியான? அந்த ஆதாரம் என் கையில இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கையில இருக்கு. ஓ, இவ்வளவு திமிரா உனக்கு? வேற எல்லாம் காலையில பேசிக்கலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு. சாரி. யாரோ ராங் நம்பர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஹலோ, என்னுடைய மனமார்ந்த அனுதாபம். யார் நீ? நீ விதவையாக போறதுக்காக வேதனைப்படுற ஒருத்தன். என்ன வளர்ற? புருஷன் தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கான். அது உன் தாலிக்கு ஆபத்தானதுன்னு சொல்றேன். அதை பத்தி விவரமா அப்புறம் பேசுறேன். முதல்ல வெளியே போற புருஷன் அனுப்பி. ஹலோ உஷா, ஹலோ. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். யார் போனு? ஏதோ ராங் நம்பர். ஹலோ, என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. உன் புருஷன் பெட்டிய மறந்துட்டு போறான். இருக்கான்னு பாரு. ஆமா, எடுத்துக்கிட்டு போறதுக்காக திரும்பி வர்றான். போனது மறுபடியும் போன் பண்றேன். போன வச்சிட்டு. உஷா, பெட்டியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். என்ன டெலிபோன் கிட்டே நிக்கிற? அது வந்து உங்க அப்பாவுக்கு போன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா. உனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய். நான் வெளியே போயிட்டு வரேன். கதவை தாப்பா போட்டுக்க. யார் வந்தாலும் திறக்காத. நான் வந்தா தட்டுவேன். எப்படி தட்டு வந்துருமா? ஓகே, சிரிக்க மாட்டியா? பாய்.
ஹலோ உன் புருஷனை பத்தி விரிவா விவரமா பேசணும்னு சொன்னேனே, அது போன்ல இல்ல, நேர்ல. எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க கார் வரும்னு அடுத்த போன்ல சொல்றேன். புருஷன் மேல அக்கறையுள்ள மனைவியா இருந்தா மறுக்காம வந்துடு. புத்திசாலியா இருந்தா இது போலீஸுக்கோ உன் புருஷனுக்கோ சொல்லாம இரு. அப்படி மீறி சொல்ல உன் புருஷனை உயிரோட பார்க்கவே முடியாது.